ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி காய்கறியே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்னியை செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கிறேன், ஒரு 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு 5 கத்திரிக்காய், 3 தக்காளி எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணுன்னா மல்லித்தலை கூட சேர்த்துக்கலாம். நான் மல்லித்தலை இல்லைங்காட்டி கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வெங்காய பொடியை கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடயே ஒரு 10 பல் பூண்டையும் சேர்த்து வதக்கி கொடுத்துட்டு இப்போ 2 பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம். உப்பு சேர்க்கும்போது நம்மளுக்கு தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். நல்லா அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி கொடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு கத்திரிக்காயும் தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் வந்து சாம்பார் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்குறேன். நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா காய் தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு. இப்போ நல்லா இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்காமல் மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அந்த கொரகொரப்பாக அரைக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு தாளிப்பு சிம்பிளாக தாங்க. கடுகு உளுந்த பருப்பு எப்பவும் போல் தாளித்து கொடுத்துட்டு நம்ம தோசைக்கு சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப செய்வீங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.